உயர்கல்வித்துறை ஆணையர் அவர்கள் கடந்த 14ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர்களுக்கு ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறார். அதைப் போலவே உயர்கல்வித்துறையுடைய செயலாளர் அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களுடைய பதிவாளர்களுக்கும் ஒரு சுற்றறிக்கை அவர் அனுப்பியிருக்கிறார். இந்த சுற்றறிக்கை ஜூலை மாதம் 28ஆம் தேதி தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய தலைமைச் செயலாளர் தலைமையில் நடைபெற்ற சட்டம் ஒழுங்கு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் இந்த சுற்றறிக்கை அனுப்பப்படுவதாக இருவருமே குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதிலே குறிப்பாக இடதுசாரி மாணவர் இளைஞர் அமைப்புகள், காக்ரோச் ஜனதா பார்ட்டியைச் சார்ந்தவர்கள், அந்த அமைப்பை சார்ந்த மாணவர்கள் போராட்டத்தில் கலந்து கொள்வதை கண்காணிக்க வேண்டும் என்று அதிலே குறிப்பிட்டு அந்த உத்தரவு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இத்தகைய ஒரு உத்தரவை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வன்மையான கண்டனத்தை தெரிவிக்க விரும்புகிறேன். இடதுசாரி கட்சிகள் தேசிய அளவில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக போராடிய கட்சி, இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக வளர்ச்சிக்காக தியாகங்களை செய்திருக்கக்கூடிய கட்சி. அந்த கட்சியினுடைய மாணவர் இளைஞர் அமைப்புகள் மட்டும் போராட்டத்தில் கலந்து கொள்வது சம்பந்தமாக கண்காணிக்க வேண்டும் என்று தலைமைச் செயலாளர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இது முழுக்க முழுக்க சட்டவிரோதமானது. குறிப்பாக இடதுசாரிகளை ஒடுக்க வேண்டும், இடதுசாரி மாணவர் இளைஞர் அமைப்புகளை ஒடுக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடையே இந்த வழிகாட்டல் என்பது தலைமைச் செயலாளரால் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். ஆகவே இப்போது தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளராக இருக்கக்கூடிய திரு சாய்குமார் IAS அவர்கள் தலைமைச் செயலாளராக நீடிப்பதற்கு தகுதியற்றவர் என்ற முறையில் உடனடியாக அந்த பொறுப்பிலிருந்து தலைமைச் செயலாளரை நீக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வற்புறுத்தினோம். இந்த கோரிக்கையை வற்புறுத்தி நாளைய தினம் தமிழ்நாடு முழுவதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பல்லாயிரக்கணக்கான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தோழர்கள் கலந்து கொள்ளக்கூடிய கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதைப் போலவே இதே காலத்தில் திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை வட்டாட்சியர் அந்த குஜிலியம்பாறை வட்டத்துக்கு உட்பட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய உறுப்பினர்கள் சம்பந்தமான விவரங்களை எடுக்க வேண்டும் என்கிற ஒரு சுற்றறிக்கையை அனுப்பி அது சம்பந்தமாக நேற்றைக்கு சட்டப்பேரவையில் விவாதம் என்பது நடைபெற்றிருக்கிறது. மாவட்ட ஆட்சியர், திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டிருக்கிற உத்தரவில் அவர்கள் ஒரு சர்வே, அவர்கள் பயிற்சிக்காக வந்தார். அந்த சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர் ஐயாச்சாமி திண்டுக்கல் மாவட்டத்திற்கு பயிற்சிக்காக வந்தார். பயிற்சி முடிந்துவிட்டது, ஆகவே அவரை நாங்கள் இங்கிருந்து வழி அனுப்புகிறோம் என்று அவர் உத்தரவு போட்டிருக்கிறார். ஆனால் நேற்றைய தினம் சட்டப்பேரவையில் உரையாற்றிய இந்த பிரச்சனைக்கு பதிலளித்த வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் அவர்கள், நாங்கள் சர்வே எடுப்பதற்காக அனுப்பிச்சோம், அந்த சர்வே பணிக்கு மத்தியில் தேவையில்லாமல் இப்படி ஒரு உத்தரவை அவர் போட்டிருக்கிறார், நாங்கள் விசாரித்துக் கொண்டிருக்கிறோம், நடவடிக்கை எடுப்போம் என்கிற முறையில் சொல்லியிருக்காரு. நான் என்ன கேட்க விரும்புறேன், சர்வே எடுக்க அனுப்பிச்சாருன்னா என்ன சர்வே எடுக்க போனாரு? கம்யூனிஸ்டுகள் யாரு, எங்கெங்க இருக்காங்க, அந்த சர்வே எடுக்கிறதுக்கு தான் தமிழ்நாடு அரசின் சார்பில் அவர் அனுப்பப்பட்டாரா என்கிற கேள்வியை நான் எழுப்ப விரும்புறேன். அதே மாதிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்வதற்கும் வருவாய்த்துறை அமைச்சர் சட்டமன்றத்தில் சொல்வதற்கும் மிகப்பெரிய முரண்பாடு என்பது இருக்கிறது. அவர் சொல்றாரு பயிற்சிக்காக வந்தாருன்னு, இவர் சொல்றாரு சர்வேக்காக வந்தாருன்னு சொல்லி யார் சொல்றது உண்மை? சட்டப்பேரவையில் உண்மையைத்தான் தெரிவிக்க வேண்டும். சட்டப்பேரவையில் தவறான தகவல்களை தெரிவிப்பதே உரிமை மீறல், சட்டவிரோதமானது. ஆகவே நேற்றைய தினம் வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் இவ்வாறு தெரிவித்திருப்பதுதான் உண்மையா என்பதை தமிழ்நாடு அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டும். எப்படி இருப்பினும் கம்யூனிஸ்டுகளை கணக்கெடுப்பதற்கு வட்டாட்சியருக்கு எந்த விதமான அதிகாரமும் உரிமையும் கிடையாது. ஒரு சட்டவிரோதமான செயல். கம்யூனிஸ்டுகளை அச்சுறுத்தி பார்க்க வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்திருக்கிறார்களா என்கிற கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன். ஆனால் பிரிட்டிஷ்காரன் ஆட்சி காலத்தில் இருந்து பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடி வெற்றி பெற்றிருக்கிற இயக்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. ஆகவே அதை கணக்கெடுப்பது என்பதெல்லாம் வட்டாட்சியர் மட்டத்தில், அவருக்கான அவ்வளவு பெரிய வானளாவிய அதிகாரமாக வழங்கப்பட்டிருக்கிறது வட்டாட்சியருக்கு. அவர் எப்படி ஒரு அரசியல் கட்சியுடைய உறுப்பினர்கள் யார் யார் என்று கணக்கெடுக்கிற உத்தரவை வெளியிட முடியும்? ஆகவே அது சம்பந்தமாக உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய மாவட்ட நிர்வாகம், மாநில அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எங்களை போன்றவர்கள் முதலமைச்சருடைய கவனத்தை கொண்டு வந்த பிறகுதான் இந்த இடமாறுதல் என்பது இப்போது நடைபெற்றிருக்கிறது. இந்த இடமாறுதலை ஒரு தண்டனையாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கவில்லை. இரண்டாவது, மாவட்ட ஆட்சியர் சொல்லியிருக்கிற காரணமும் அவர் பயிற்சிக்காக வந்தார், பயிற்சி முடிந்து விட்டது, ஆகவே சென்னைக்கு அனுப்பிவிட்டோம் என்றுதான் அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே இப்படி ஒரு தவறை இழைத்த
இப்போது ஒரு குற்றத்தை இழைத்த வட்டாட்சியர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கோரிக்கை. ஆகவே இடமாறுதல் என்பதை ஒரு தண்டனையாக நாங்கள் ஏற்கவில்லை. வட்டாட்சியர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். சாய்குமார் IAS அவர்கள் தலைமைச் செயலாளர் பொறுப்பில் நீடிக்கக்கூடாது. அதே மாதிரி அவருடைய உத்தரவை தொடர்ந்து தமிழ்நாடு அரசாங்கத்திலே பொதுப்பணி செயலாளர், பொதுத்துறை செயலாளர் அவர்கள் அனைத்து பல்கலைக்கழக இந்த உத்தரவை அவர் அனுப்பியிருக்கிறார். உயர்கல்வித்துறை செயலாளர் பல்கலைக்கழகங்களுக்கு இத்தனை உத்தரவை அனுப்பியிருக்கிறார். நேற்றைய தினம் திரும்ப பெற்றிருப்பது என்பது உயர்கல்வித்துறையினுடைய ஆணையர் மட்டும்தான் உத்தரவை திரும்ப பெற்றிருக்காரே தவிர பொதுத்துறை செயலாளர், உயர்கல்வித்துறை செயலாளர் ஆகியோர் அனுப்பியிருக்கக்கூடிய உத்தரவு என்பது திரும்ப பெறப்படவில்லை. ஆகவே இது சம்பந்தமாக வெளியிட்ட அனைத்து உத்தரவுகளும் சுற்றறிக்கைகளும் திரும்ப பெறப்பட வேண்டும். இதற்கு மூல காரணமாக இருந்த தலைமைச் செயலாளர் உடனடியாக அந்த பணியிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வற்புறுத்தி நாளைய தினம் தமிழ்நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.